ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பைத்தம்பருப்பை வச்சு ஒரு முழு பாசிப்பருப்பு முளை கட்டின பருப்பு அதை வச்சு ஒரு குழம்பு பண்ண போகிறோம். ஹெல்த்தியாக சாப்பிட்றதுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு வச்சுட்டு வெங்காயம், தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டும். கொஞ்சம் நல்லா வதங்கிடுத்து. இப்போ பயிர் போட்டுக்கலாம். முளை கட்டின பயிர் இப்போ இதை போட்டுக்கலாம். முழு பைத்தம்பருப்பு, இது பாசிப்பருப்பு, அதை போட்டு தான் இப்போ நம்ம குழம்பு வைக்கிறோம். பயிரை போட்டாச்சு, நல்லா கலக்கி விட்டலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம், சால்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம். வேணுங்கிற அளவு தண்ணி விட்டு குக்கரில் மூடி வச்சிடலாம். இப்போ வெயிட் போட்டுடலாம். குக்கரை மூடி வச்சு குக்கர் வெயிட் போட்டு மூடி வச்சுட்டா ஒரு 3 சவுண்டு வரட்டும், பார்க்கலாம். அதுக்குள்ளே இதுக்கு அரைக்க வேண்டிய பொருள்லாம் எடுத்துக்கலாம். பைத்தம்பருப்பு குழம்புக்கு அரைச்சி விடுறதுக்கு கொஞ்சம் சோம்பு, இஞ்சி, கொஞ்சம் தேங்காய், ஒரு 3 பச்சை மிளகாய், அதில் ஒரு பச்சை மிளகாய் கீறி போட்டிருக்கேன். இதை அரைச்சி விட்டால் கொஞ்சம் காரம் எடுக்கும். ஒரு 4 பல்லு பூண்டு, எல்லாத்தையும் அரைச்சி விட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துட்டேன். குக்கர் சவுண்டு வந்தோடனே அதில் விட்டு கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ குக்கரை ஆறிட்டு வெயிட்லாம் எடுத்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பயிர் நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம அரைச்ச விழுதை விட்டுக்கலாம். தேங்காய் விட்டு நம்ம தேங்காய் அரைவெல்லாம் விட்டாச்சு. ஒரு செகண்டு நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம பயிர் குழம்பு ரெடி ஆகிடுது. ஹெல்த்தியான குழம்பு இது. நல்லா நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதம் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். தொட்டுண்டு சாத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ஹெல்த்தியாக இருக்கும். பைத்தம்பருப்பு குழம்பு ரெடி ஆகிடுது. 2 கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியது தான். நம்மளோட பைத்தம்பருப்பு குழம்பு ரெடி. சூப்பராக இருக்கும். எல்லோரும் பண்ணி பாருங்கப்பா வீட்டில். பாய்.